தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு புனித குளத்தை பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஆனா கங்கை நதியே தெற்கே வந்து புனித நீராடுதுன்னு ஒரு ஐதீகம் சொல்லுது. கங்கையில குளிச்சா பாவங்கள் போகும்னு நமக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. ஆனா இத்தனை பேருடைய பாவங்களையும் ஏத்துக்கிற கங்கை தன்னை எப்படி தூய்மைப்படுத்திக்கிறது? அதுக்கும் புனிதம் அடைய ஒரு இடம் தேவைப்படுது இல்லையா? அதுக்கு பதில் கும்பகோணத்துல இருக்கிற மகாமக குளத்துல தான் இருக்கு. புராணங்களின்படி 9 புண்ணிய நதிகள் மாசி மகம் அன்னைக்கு இங்கே வந்து தங்கள் பாவங்களை கழுவிக்குதாம். கங்கை, யமுனை, சரஸ்வதி மாதிரி இந்தியாவோட முக்கியமான 9 நதிகளும் இங்கே ஒன்னு சேருது. இந்த ஒரு தெய்வீக நிகழ்வை குறிக்கும் வகையில ஒரு சிறப்பான சடங்கு நடக்குது. ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாள் இங்கே வந்து ஒரு முக்கியமான சடங்கான தீர்த்தவாரிய செய்யறாரு. தீர்த்தவாரினா என்னன்னா தெய்வத்தோட சிலையை புனித நீர்ல மூழ்கி எடுக்கிறது. இதுதான் இந்த நிகழ்வோட மையமே. இதனால இங்க வர்ற பக்தர்களுக்கு என்ன பலன் கிடைக்குது வாங்க பார்க்கலாம். இதுல இந்த 9ன்ற எண் ரொம்பவே முக்கியமானது. அதாவது இந்த குளத்துல ஒரே ஒரு முறை மூழ்கி எழுந்தா அந்த 9 நதிகள்லயும் நீராடின புண்ணியம் கிடைக்குமா. மத்தவங்கள தூய்மைப்படுத்துறவங்களுக்கே ஒரு தூய்மை தேவைப்படுதுன்னா அப்போ தூய்மையோட உண்மையான மூலம் எதுவா இருக்கும்?